நம்ம இன்னைக்கு ராகி மாவை யூஸ் பண்ணி 4 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டில் மட்டும் இல்லை, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த 4 ரெசிபியும் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம ராகி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வீட்டில் அரைச்ச கேப்ப மாவு. நீங்கள் கடையில் இருக்கக்கூடிய கேப்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம். இந்த கப்பில் 2 கப் அளவு நான் எடுத்திருக்கேன், இந்த சில்வர் கப்பில். இதே கப்பில் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டும் அளப்போம். அதாவது தண்ணி இதே கப்பில் தான் அளக்கணும். இப்போ இந்த ராகி மாவு ஒரு உரமாக இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நான் சொன்னது போல் 2 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்ப மாவை சேர்த்துருங்க. கேப்ப மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது. ஸ்டார்டிங்கில் நம்ம கலரும் போது தண்ணி தேவைப்படுமோ அப்படின்னு தோணும். ஆனால் கண்டிப்பாக தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கை வச்சு இதை பிசைய முடியாது. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு உரமாக வச்சிடலாம். வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி. மாவு இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பிசைஞ்சிடணும். இன்னும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இறுகிரும். அதுக்கப்புறம் நம்ம பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ணல, அப்படியே பிசைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம இடியாப்பம் பிழிய ஆரம்பிச்சிடலாம். இது போல் இடியாப்பம் அச்சு இருக்கும்ல, அதை இடியாப்ப உரலில் சேர்த்துக்கோங்க. நல்ல பொடி கண்ணாக இருக்கணும். கொஞ்சம் பெரிய கண்ணாக இருந்தாலும் நம்மளுடைய இடியாப்பம் ஹார்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இது போல் சிலிண்டர் ஷேப்க்கு உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க இடியாப்ப உரலில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம பிழிய ஆரம்பிச்சிடணும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இட்லி தட்டு இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இட்லி தட்டுக்கு பதிலாக இடியாப்ப தட்டுன்னு விற்கும், அதில் கூட நீங்கள் இதை செய்யலாம். எல்லா குழியிலையும் எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இடியாப்பத்தை இது போல் ஒவ்வொரு அச்சிலையும் பிழிஞ்சுக்கோங்க. நார்மல் நம்ம இடியாப்பம் பிழிவோம்ல, அதே போல் தான். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துருக்கோம் அந்த மாவை. நார்மல் பச்சை தண்ணி ஊற்றியும் நம்ம பிசைஞ்சு இந்த இடியாப்பம் பண்ணலாம். ஆனால் அது அந்தளவுக்கு பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வராது. ஆனால் இது பிழியறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக பூ போல் இருக்கும். இப்போ இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இடியாப்பத்தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளே நான் இடியாப்ப பிளேட்டில் எப்படி பிழியறதுன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி இடியாப்ப பிளேட்டுமே நம்மளுக்கு இருக்கும்ல, அதுலேயும் நம்ம ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இடியாப்ப தட்டிலையும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம இதை பிழிஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இதையும் அதே போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம வேக வைக்க வச்சுருந்த இடியாப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வெளியில் எடுத்துட்டு லேசாக வெதுவெதுப்பானதும் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம சாஃப்டான ராகி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவு ராகி சேர்த்துக்கோங்க. அதாவது முழு கேப்பை. நீங்கள் இந்த மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே அளந்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம ராகி எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்துக்கணும். இப்போ இது கூட 3/4 கப் அளவு அரிசி சேர்த்துக்கோங்க. நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக இட்லி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவு முழு உளுந்து சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க.
இப்போ தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வந்து கழுவிக்கோங்க. ஒரு 5 தடவையாவது இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராகியில் நிறைய வந்து அழுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கப்புறமா இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ பிளாக் கலரில் இருக்குது. இது நல்லா தெளிஞ்சு தெளிவான தண்ணியாக வர வரைக்கும் நம்ம இதை கழுவி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்ல தெளிவான தண்ணியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா இதை சுத்தப்படுத்திட்டு 6 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா வந்து ஊறி இருக்கு பாருங்க. இப்போ இது கூடவே நம்ம அவல் சேர்த்துட்டு ஊற வைக்க போகிறோம். அதாவது 6 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அவல் சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே அவல் சேர்த்துட்டோம்னா அவல் ரொம்ப குழஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க போதும். இப்போ இதில் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே அவல் நல்லா ஊறிடும். நான் வந்து ஒயிட் கலர் நார்மல் அவல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குறைவான அளவு நீங்கள் ஊற போட்டிருந்தீங்கன்னா ஒரு டைம்லேயே நல்லா வந்து அரைச்சிடலாம். நான் நிறைய கொஞ்சம் ஊற போட்டிருக்கிறதுனால 2-3 பேட்சாக வந்து பிரித்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து இது முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிடலாம். கொஞ்சம் கூட குறுன்னு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சிட்டு இது போல் சேர்த்துருங்க. மாவை விட பாத்திரத்தோட அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஏன்னா இது நல்லா புளிச்சு பொங்கி வரும். இப்போ எல்லா மாவையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா இதை பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இது ஏன் நம்ம கை வச்சு பிசறோன்னா நம்ம கை சூட்டுக்கு இந்த மாவு நல்லா புளிச்சு வரும், அதுக்காக. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு ஓவர் நைட் அப்படியே இது ஊறிட்டு இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லாவே ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஒருவேளை மாவு பொங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சம்மர் சீசனில் நல்லாவே பொங்கி வரும். வின்டர் சீசனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் வந்து எடுக்கும் பொங்கி வர்றதுக்கு. அதனால் டைம் பார்த்து வச்சுக்கோங்க. மாவே பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. நம்மளோட மாவு எந்த அளவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதை பொறுத்து தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இட்லி பேனில் நல்லா தண்ணி சுட வச்சுட்டு அது மேலே இட்லி பிளேட் வந்து வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டில் நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம ஒவ்வொரு கரண்டியாக இட்லி மாவு சேர்த்துடலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இட்லிகளை ஊற்ற ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். இப்போ எல்லா இட்லிகளும் ஊற்றுனதுக்கு அப்புறமா முடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வந்து சூப்பராக தயாராக இருக்குது. ஒருவேளை இட்லி வேகாத மாதிரி இருந்ததுன்னா இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு எக்ஸ்ட்ராவாக வேக வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆற வச்சிட வேணாம். சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 நிமிஷம் ஆறினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா இட்லிகளையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா வந்து சூப்பரான இட்லி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து நார்மல் இட்லி போல தான். இட்லி சாம்பார் சட்னி இதெல்லாத்து கூடயுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வந்து இதை வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அது அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. நீங்கள் கப்பு இல்லைனா கிளாஸ் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த 4 கப் தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம்ல, இது ஓரளவு கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ இந்த அரிசி நல்லாவே வெந்திருக்கு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா அது நல்லா நசுங்கணும். அந்தளவுக்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நார்மல் நம்ம சாதம் வடிப்போம்ல அதே போல்.
பாருங்கள், இது நல்லா நசுங்குது. இது வந்து கரெக்டான பக்குவம். இந்த டைமில் நம்ம இது கூட ராகி மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். 1/2 கப் அளவு நம்ம அரிசி எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 1 கப் அளவு ராகி மாவு சேர்க்கணும். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கடையில் வாங்கின கேப்ப மாவு, நீங்கள் வீட்டில் அரைச்ச கேப்ப மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துட்டு உடனே கலந்து விடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணியுடைய ஆவி இருக்குல்ல, அதுலேயே அந்த மாவு நல்லா வெந்து வரும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கட்டிப்படும் அப்படின்லாம் பயப்படாதீங்க, கட்டிப்படவே படாது. இதே மெத்தடில் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே இதில் சாதம் வச்சுருக்கிறதுனால மாவு கொஞ்சம் கூட கட்டிப்படாது. ஈஸியாக உங்களுக்கு கலக்க முடியும். நீங்கள் இதை இன்னும் ஹெல்த்தியாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் வந்து சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும். கைவிடாமல் இது போல் கலந்துட்டே இருங்க. இதே போல் ஒரு 3 நிமிஷத்துக்கு கலந்தாலே போதும். ராகி மாவு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்தால் போதும். இது நல்லா வெந்துடும். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கிளற ஆரம்பிங்க. இல்லை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு 1/4 கப் அளவு மாவு சேர்த்துட்டு மறுபடிக்கும் கலந்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து கலந்தாச்சு. இந்த டைமில் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட ராகி களி சூப்பராக தயாராகிருக்கும். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இது ஓரளவு மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ராகி களி எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு பார்த்தீங்கல்ல. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. சட்டுன்னு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா லஞ்சுக்கோ கூட இதை தயார் பண்ணலாம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன் சால்னா, சிக்கன் குழம்பு, மட்டன் கறி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பருப்பு கூட்டு, தேங்காய் துவையல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா இது கூட கொஞ்சம் போல் வெல்லமும் நல்லெண்ணெயும் வச்சு சாப்பிடுங்க. அப்போ அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து என்னோடய ஃபேவரெட்டும் கூட. இப்போது மாவு மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணியை கையில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு குழி கரண்டியையும் தண்ணியில் நனைச்சிட்டு இது போல் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது நல்லா உருட்டிக்கோங்க. கையில் தண்ணி நனைச்சிட்டு உருட்டினீங்கன்னா இது ரொம்ப சுலபமாக உருட்ட வரும். இதை நம்ம இது போல் உருட்டி சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இதை சிக்கன் சால்னா கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கறி வச்சு சர்வ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கடையில் வாங்கின கேப்ப மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்ச கேப்ப மாவு கூட சேர்க்கலாம். நான் வந்து 2 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தேவையான அளவு பிசைஞ்சிக்கணும். நார்மல் நம்ம புட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைவோமோ அதே கன்சிஸ்டன்சி தான் இந்த கேப்ப புட்டுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் புட்டு சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். பெரிய பெரிய கட்டிகள் இருந்ததுன்னா கை வச்சு இது போல் நல்லா அமுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அந்த கட்டிகள்லாம் உதிர்த்து விட்டுக்கோங்க. நம்ம மாவை அள்ளி கையில் பிடிச்சிட்டு உதிர்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும். அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு இட்லி பிளேட்டு அப்படி இல்லைனா இடியாப்பம் பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் வந்து துணி வச்சு தான் வேக வைப்பீங்கன்னா நல்ல வந்து ஒரு காட்டன் கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
எண்ணெய் தடவின பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க புட்டு மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை லேசாக வந்து பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பிளேட்டை வந்து உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கமன்னு மணக்க ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் புட்டு சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு லேசாக வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. புட்டு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். அப்போ புட்டு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த மாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லேசாக இது போல் கை வச்சு உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ லேசாக வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேருங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய். நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நான் செஞ்சுருக்க அளவு ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி புட்டு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்தி மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம செய்கிறதுக்கு அதிகமான டைமும் எடுக்காது. தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.